ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சோப்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த சோப்பை ஸ்கின் ஒயிட்டனிங் சோப், பிரைட்டனிங் சோப், டேன் ரிமூவர் சோப் எப்படி வேணால் சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குற சோப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சோப் பேஸ். உங்ககிட்ட சோப் பேஸ் இல்லைன்னா ஒரு பியர் சோப்பு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில். நம்ம இப்போ சோப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் மூலயமா நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த சோப்பை நல்லா மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்க உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக போட்டு நல்லா மைய அரைச்சி அதோடைய சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு சாறு கூட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு உருளைக்கிழங்கு சாறு அதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சாறையும் அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம் இதை மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் போல் பேப்பர் கப்பில் தேங்காய் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், சோப்பு நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எடுக்கிறதுக்கு நல்லா வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சோப்பில் நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு, உருளைக்கிழங்கு, ஆலிவ் ஆயில் இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சோப்பு நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.